தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலும் தோழி விடுதிகள் திறக்கப்படும். வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மகளிர் பாதுகாப்பா தங்குவதற்கு தோழி விடுதிகளை திறந்திருக்கிறோம். அடுத்த இன்னும் பல மாவட்டங்கள்ல தொடர்ந்து திறக்க போகிறோம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று விமானத்தில் வந்து அவதூறு பரப்புகிறார் பிரதமர். இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுதான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்ட பேச்சு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு அபாண்டமான பொய்ய சொல்லிட்டு போயிருக்காரு. பெண்களான நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? தமிழ்நாட்டு மேல அவதூறு பரப்ப பிளைட்ல வந்துட்டு போயிருக்காரு. இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். மற்ற கட்சிகள் எல்லாம் ஆண்டுக்கு ஒரு மாநாடு நடத்துகின்றன. ஆனால் மாதத்திற்கு ஒரு மாநாடு என திமுக நடத்துகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். ஆளுநர்களுக்கு ஆண்டுதோறும் 700 கோடி ரூபாய் செலவாகிறது. மாநிலங்களுக்கு ஆளுநர்களால் எந்த பயனும் இல்லை என்றும் கனிமொழி எம்பி பேச்சு. கவர்னர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 700 கோடி செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கவர்னரே வேண்டாம், இவர்களால் எந்த பயனும் இல்லை. அனைத்து நியாய விலை கடைகளிலும் தங்கு தடையின்றி கோதுமை வழங்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி அறிவிப்பு. ஜனவரி தொடக்கத்திலிருந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு 30,000 மெட்ரிக் டன் கோதுமை வழங்கப்பட்டுள்ளது எனவும் விளக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருநங்கை மீது காவலர்கள் தீ வைத்ததாக பரப்பப்படும் தகவல் வெறும் வதந்தி. வதந்தியை பரப்பாதீர்கள் எனவும் தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு வேண்டுகோள். குடியரசு தினத்தை ஒட்டி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அளித்த தேநீர் விருந்தை புறக்கணித்த திமுக கூட்டணி கட்சிகள். அதிமுக கூட்டணி கட்சி சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்பு. தமிழ்நாட்டின் ஒரே தீய சக்தி திமுக மட்டும்தான். மக்கள் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் கலந்து கொண்ட பின்பு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தில் நைனா நாகேந்திரன் எல்.கே. சுதீஷ் பேச்சுவார்த்தை. தேமுதிகவை என்டிஏ கூட்டணிக்கு இழுக்கும் பணி தீவிரம் என சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் பதிவு. நண்பர் எல்.கே. சுதீஷுடன் நட்பு ரீதியில் தான் பேசிக் கொண்டிருந்தோம், அரசியல் பேசவில்லை. கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தை என செய்திகள் பரவிய நிலையில் நயினார் நாகேந்திரன் விளக்கம். மதிப்புக்குரிய எனக்கு நண்பர் சுதீஷ் அவர்கள், நாங்கள் தற்சயமாக சமைந்தோம். ஏற்கனவே எங்களுடைய மாநிலத்தின் ஜெயபிரகாஷ் அவர்களுடைய கல்லூரி நண்பர் அவர். அதனுடைய அடிப்படையில் அங்கு பேசிக் கொண்டமே தவிர இதில் நாங்கள் எதிலும் அரசியல் பேசவே இல்லை. தூத்துக்குடியில் கடலில் மூழ்கி 3 மாணவர்கள் பலி. வீட்டில் கபடி விளையாடுவதாக சொல்லிவிட்டு கடலில் குளிக்கச் சென்ற மாணவர்களில் 3 பேர் உயிரிழந்த சோகம். குடியரசு தினத்தை ஒட்டி அட்டாரி வாக எல்லையில் ராணுவ வீரர்கள் சாகசம். ஓடும் பைக்கில் ஏறி சென்று சாகசம் செய்த வீரர்கள். कैप्टन विश्वजीत भाटिया मोटरसाइकिल के सीट पर खड़े होकर मुख्य अतिथि को सैल्यूट करते हुए इसके पश्चात 3 मैन बैलेंस जो कि अपनी मोटरसाइकिल में वोट करवाते हुए தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் திமுக டெல்டா மண்டல மகளிர் மாநாடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த திரளான மகளிர் பங்கேற்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிப்புக்கான முக்கிய நோக்கம் என்ன? காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கேள்வி. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு வரலாற்று பிணைப்பு இருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுக்கு குடியரசு தின வாழ்த்து.
உலகின் அமைதி வளத்தை மேம்படுத்துவதில் இந்தியா சீனா ஆகிய இரு நாடுகளுக்கும் முக்கிய பங்கு உள்ளது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் இந்தியாவுக்கு குடியரசு தின வாழ்த்து. அமெரிக்காவில் பணிப்புகளில் 15 கோடி பேர் பாதிப்பு. 20 மாகாணங்களில் அவசர நிலை பிரகடனம். T20 உலக கோப்பை தொடரிலிருந்து திலக் வர்மா விலகல். அறுவை சிகிச்சை முடிந்த நிலையில் உடல் தகுதியை எட்ட கூடுதல் காலம் தேவைப்படுவதால் BCCI முடிவு.